5500 dirhams UAE ஒருத்தர் ஃபைன் வாங்கியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். UAE அஜ்மன் எமிரேட்ல பாத்தீங்கன்னா 5500 dirhams வந்து ஒருத்தர் வந்து ஃபைன் வாங்கியிருக்காரு. எதனால என்ன ஃபேமிலி விசாக்காக ஒருத்தர் வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. இங்க UAE பாத்தீங்கன்னா துபாயில எல்லாத்துக்கும் தெரியும். ஃபேமிலி விசாக்காக சப்மிட் பண்ற டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா ரூமோட டெனன்சி கான்ட்ராக்ட், சேலரி, ஜாப் ஆஃபர், பிளஸ் பேபி இருந்துச்சுன்னா பேபியோட பர்த் சர்டிஃபிகேட், ஃபேமிலி மட்டும் இருந்துச்சுன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட், இதெல்லாம் அட்டஸ்டேஷன் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேமிலி விசா கிடைக்கும். 2 இயர்க்கான ஃபேமிலி விசா. இந்தியாவிலேருந்து டைரெக்டாக வந்து விசிட்டிங் வர வேண்டியதில்லை. இங்கிருந்து வந்து டைரெக்டாக எடுத்துக்கலாம். அப்படி அவங்க சப்மிட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா டெனன்சி கான்ட்ராக்ட், ரூமோட டெனன்சி கான்ட்ராக்ட் ஃபேக்காக வந்து ரெடி பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி 5500 dirhams வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. வேறு எந்த பிரச்சனையும் நடக்கல. ஃபைன் மட்டும் போட்டு மறுபடியும் ரூம் எடுத்து மறுபடியும் டெனன்சி கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணி வேறு இடத்துல எடுத்து மறுபடியும் வந்து விசா சப்மிட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் விசா கிடச்சிருக்குது. இதே மாதிரி தாங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆகட்டும், வேறு யாராகட்டும், டைப்பிங் சென்டர் ஆகட்டும், யார் அவங்க ஃபேக் டாக்குமெண்ட் உங்களுக்கு ரெடி பண்ணாலும் அவங்களாம் பிரச்சனை இல்லை, அவங்களாம் மாட்ட மாட்டாங்க. அப்ளிகேண்ட் வந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தான் ஃபைன் அடிப்பாங்க.